வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் ஒர்க் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷனை யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம், அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் பணிகளுக்காக நீங்க கட்டணமில்லாமல் தங்கி படிப்பதற்கு 6 மாதம் ட்ரைனிங் தர்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இருக்குது. அது எப்பொழுது நடைபெறுகிறது, இதுக்கு உண்டான தகுதிகள் என்ன, யார் யார் விண்ணப்பிக்கலாம், இதுக்கு உண்டான தேர்வு எங்கு நடைபெறும் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம் ரயில்வேஸ் மற்றும் பேங்கிங் பணிகளுக்கு கட்டணமில்லாமல் 6 மாதம் தங்கி படிப்பதுக்குண்டான பயிற்சியை வழங்குறாங்க. இது யார் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியை நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு பிரிவானது மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் 7/3/2023 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. அப்பிரிவானது தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகளில் எளிதாக அணுகும் வண்ணம் பல பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் 2024-25 ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரையில் ஒன்றிய பணியாளர் தேர்வு வாரியம், ரயில்வே மற்றும் வங்கி பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகம் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டுதோறும் தேர்ந்தெடுக்கப்படும் 1000 மாணவர்களுக்கு உண்டு உறைவிட வசதி, அதாவது அங்கேயே தங்கி சாப்பிட்டு பயிற்சிக்கு தரக்கூடிய தரமான 6 மாத கால பயிற்சி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வு பிரிவின் வாயிலாக நான் முதல்வன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம் ரயில்வேஸ் மற்றும் வங்கி பணிகளுக்கான கட்டணமில்லா உறைவிட பயிற்சியினை துவங்க உள்ளது. இப்பயிற்சிக்கு மொத்தம் 1000 பயனாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வருகிற 31/5/2025 அன்று இருவேறு நுழைவுத் தேர்வுகளை நடத்த உள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெறும் விரும்பும் மாணவர்கள் வங்கி தேர்வுக்கான பயிற்சி அல்லது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம் ரயில்வேஸ் தேர்வுக்கான பயிற்சி, இவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதாவது நீங்கள் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸோ அல்லது வங்கி தேர்வோ, இது ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் சூஸ் பண்ண முடியும். இந்த நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் நான் முதல்வன் .tn.gov.in இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அங்கிருந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விரிவான அறிவிக்கை, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு எந்தெந்த டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த விரிவான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் நான் முதல்வன் .tn.gov.in என்ற இணையதளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அங்கிருந்தும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு வந்து மொத்தமாக 300 ஸ்டூடெண்ட்டு, பேங்கிங்க்கு வந்து அதிகமாக 700 ஸ்டூடெண்ட் 6 மாதம் இவங்களுக்கு உண்டான டியூரேஷன், அதாவது கோர்ஸு. எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஜில் வந்து மினிமம் 21 வருஷம், மேக்ஸிமம் 29 வருஷம். எப்போக்கிலேயே 1/8/2025 அன்று எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துக்கிறாங்க. பிடபிள்யூடி ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம், பிடபிள்யூடி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு 13 வருஷம், பிடபிள்யூடி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு வந்து 15 வருஷம் கொடுத்துக்கிறாங்க. அதாவது அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. பேங்கிங்க்கு அதே மாதிரி தான் 21 வருஷம் மினிமம், மேக்ஸிமம் 29 வருஷம். சேம் கேட்டகரி தான் இவங்களுக்கும் கொடுத்துக்கிறாங்க. ஈவெண்ட் வந்து எக்ஸாமில் என்னென்ன வந்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 28/4, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 29/4/2025 ஆன்வர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 13/5/2025 இரவு 11:59 மணி. இஷ்யூ ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் மே 3வது வாரம் கொடுத்துட்டாங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எஸ்எஸ்சி கம் ரயில்வே பேங்கிங் இதுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 31/5/2025 காலை 10 மணி முதல் 11 மணி வரை வரும். அப்ளிகேஷன் ஃபீஸு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதுக்கெல்லாம் எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கிட்ட தான் இருக்குது. அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதோ அல்லது டிக்ரீஸ் பண்ணுறதோ, அந்த எக்ஸாமினேஷனை மாற்றுறதோ ரீஅலாட் பண்ணுறது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எதுவும் கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து அப்பியர் பண்ணுறதுக்கு உங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸில் தான் நீங்கள் அப்பியர் ஆக முடியும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துட்டாங்க. portal.nanmudalvan.tn.gov.in/competitive exam. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துட்டு
என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா ஓடிபி வரும். இந்த ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் கேட்குது பேங்கிங்கா இல்லை எஸ்எஸ்சி அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் 1/8/2025 என்ன டேட்டோ அது இங்கே வந்துடும். ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், நேஷ்னாலிட்டி இந்தியன் தான், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரிலீஜனில் எந்த ரிலீஜனோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட நேட்டிவ் தமிழ்நாடான்னு கேட்டுக்கிறாங்க, எஸ் அதர்வைஸ் நோ. கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ், நீங்கள் எந்த கம்யூனிட்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கு செலக்ட் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டியோட கேஸ்ட் என்ன, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, இஷ்யூங் அத்தாரிட்டி யார், எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க, இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது ஐடென்டிட்டி அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் உங்கள் ஆதார் நம்பர் கண்டிப்பாக தேவைப்படும். மொபைல் நம்பர் ஆல்ரெடி வந்துருச்சு. இமெயில் ஐடி உங்களது கண்டிப்பாக கொடுக்கணும், ஏன்னா இமெயிலுக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். பிடபிள்யூ பர்சன் வித் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் அதர்வைஸ் நோ செலக்ட் பண்ணிக்கங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ், பர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அது ரெண்டையும் கொடுத்துட்டு, இல்லை ரெண்டுமே ஒரே அட்ரஸ் அப்படின்னா நீங்கள் இந்த யூஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் எஸ் பர்மனண்ட் அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கங்க. செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ், எஸ்எஸ்எல்சி அதோட சர்டிஃபிகேட் நம்பர், எந்த போர்டு, எந்த மாதம் பாஸ் ஆனீங்க, எந்த இயர் பாஸ் ஆனீங்க. இதில் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷனுக்கு, பர்சன்டேஜா அல்லது சிஜிபிஏவா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி டிப்ளமோ டீட்டெயில்ஸ், நீங்கள் ஹையர் செகண்டரி அப்படின்னா ஹையர் செகண்டரி செலக்ட் பண்ணிக்கங்க. டிப்ளமோனா டிப்ளமோ செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சர்டிஃபிகேட் நம்பர், போர்டு, மந்த், எந்த மந்த்து, எந்த இயர் பாஸ் ஆனீங்க, மெத்தடு, பர்சன்டேஜா, சிஜிபிஏவா அதை சூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது யூஜி சேம் தான், என்ன சர்டிஃபிகேட் நம்பர். இதில் வந்து சர்டிஃபிகேட் நம்பர் எதை கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சாலிடேட் மார்க் ஷீட் நம்பர் கொடுத்துருங்க, இல்லாட்டி யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க. எந்த யூனிவர்சிட்டி, என்ன டிகிரி படிச்சிங்களோ அந்த டிகிரி வந்து நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷலைசேஷனில் அந்த டிகிரி, பிஎஸ்சி அப்படின்னா பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸா, மேக்ஸா, இவர் எந்த சப்ஜெக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ மந்த்து, இயர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மெத்தடு, பர்சன்டேஜ், சிஜிபிஏ இது சூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமானது எக்ஸாமினேஷன் சென்டர். தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக் இருக்குது. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் ரெண்டையும் அப்லோடு பண்ணணும். அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வேலிடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வரும். அதுக்கப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன மாதிரி வரும் அப்படின்னா, டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்குது, 1 ஹவர். இதில் வந்து ஈச் கொஸ்டின் கேரி 2 மார்க்ஸ், 0.5 மார்க் வில் பி டிடக்டட் ஈச் ராங் கொஸ்டின். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் ஆன்சர் எழுதுங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் ஆஃப் 10% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ். சரி, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் இருக்குது. ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின். இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவில் 25. டோட்டலாக 100 கொஸ்டின். மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ். அது இல்லாமல் சிலபஸ் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது, இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்சிவ். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அதே 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, 1 ஹவர் தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது, 0.5 மார்க்கு. எல்லா கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. 10% ஆஃப் டோட்டல் மார்க்ஸ் வந்து மினிமம் குவாலிஃபையிங். இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து 25 கொஸ்டின், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 30 கொஸ்டின், ரீசனிங் எபிலிட்டியில் 30 கொஸ்டின், எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸ்லாம் 15 கொஸ்டின். டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்குது, 200 மார்க்கு. சிலபஸ் வந்து பேங்கிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் எபிலிட்டியில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன மாதிரி கேட்பாங்க, எக்கனாமி அண்ட் பேங்கிங் அவேர்னஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துரும். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் ப்ரோக்ராம் இன்க்ளூட்ஸ் கிளாஸ் ரூம் செஷன், இன்டென்சிவ் ட்ரைனிங், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப், டவுட் கிளியரிங் செஷன், கிளாஸ் டெஸ்ட், மோக் டெஸ்ட் இது எல்லாமே இருக்குது. Coaching program is residential in nature, hence the candidate selected by coaching program will be provided the free hostel accommodation, food and coaching. நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமான அக்காமடேஷன், ஃபுட்டு, கோச்சிங் எல்லாமே தராங்க. பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நான் டெஸ்க்லராக வரணும் அப்படின்னா அது முடியாது. கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணணும். ஹென்ஸ் ரெக்வஸ்ட் ஃபார் டே ஸ்காலர் கோச்சிங் வில் நாட் பி என்டர்டெய்னடு. நீங்கள் டே ஸ்காலராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வர முடியாது அப்படிங்கிறத
கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மினிமம் 3000 அமௌண்ட் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக சப்மிட் பண்ணணும். இது வந்து ரீஃபண்டபிள் தான். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணையில் 3000 ரூபா சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாங்க 9043710214 9043710211. அது இல்லாமல் இமெயிலும் கொடுத்துட்டாங்க nmssc_banking@nonmudhalvan.in. இந்த ஏதாவது குவைரிஸ் இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் நடக்கக்கூடிய எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் பேங்கிங் பயிற்சிக்குண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு 29/4/2025 இருந்து கடைசி தேதி 13/5/2025. மே 3ஆம் வாரம் இதுக்குண்டான ஹால் டிக்கெட் வரும். தேர்வு பார்த்தீங்க அப்படின்னா 31/5/2025. இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். நான் முதல்வன் போட்டித் தேர்வுக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.